ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப நாள் ஆர்வம் வந்து லீக் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு கூப்பிட்டு ஃபேபரில் வந்து தான் நம்ம ஆர்வம் வாங்கியிருந்தோம். உங்களுக்கு தெரியும். அது வந்து சர்வீஸ் கூப்பிட்டு அவங்க வந்து சரி பண்ணாலும் சரியே ஆகலை. அவங்களுக்கே அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வர்றாங்க, சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு போகிறாங்க, உள்ளே ஏதோ மாத்திரேன்னு மாற்றுறாங்க, மறுபடியும் போயிடறாங்க. மறுபடியும் அதே ப்ராப்ளம் இந்த ஒரு வருஷமாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. இது அந்த சர்வீஸ் பண்ண காசு இருந்தாலே நம்ம புதுசாகவே ஆர்வம் வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த ஆர்வம் தூக்கி போட்டு நாங்கள் வந்து புதுசாக ஒரு ஆர்வம் ஒன்று வாங்கிட்டோம். நம்ம இப்போ வாங்கியிருக்க ஆர்வம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பிராண்டில் பியூரிட் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் எதெல்லாம் பார்த்து வாங்கணும், அழகாக இருக்கிறது மட்டும் இல்லை, எப்படின்னா ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது, நல்லா இருந்துச்சு. ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது சர்வீஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் வாங்கணும். ஏன்னா ஹிந்துஸ்தானை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் சர்வீஸ் வந்து நல்ல கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி இதுவே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் என்ன வாங்கலாம் அப்படின்ற மாதிரின்னு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஹிந்துஸ்தானில் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சரி நம்மளும் பார்த்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் வந்து சர்வீஸ் நல்லா இருக்குன்ட்டு சரி இது வாங்கலான்னு இந்த தடவை இதுதான் வாங்கி மாட்டியிருக்கோம். பியூரிட்டில் ரிவிட்டோ மேக்ஸ் அப்படிங்கிற மாடல் வாங்கியிருக்கோம். அதில் வந்து இதில் வந்து இண்டிகேட் கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நமக்கு ஃபில் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் எரியும். தண்ணி நிறையாமல் இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது வாட்டர் லெவல் வர தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஃபில்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஃபில்ட்ரு, இந்த மாதிரி இந்த ஃபில்ட்ரு வந்து ஏதாவது இதாகிடுச்சு அப்படின்னா இது வந்து இண்டிகேட் காட்டுச்சுன்னா நம்ம இந்த ஃபில்ட்ரு வந்து மாட்டிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஜிகேகே அப்படின்னு இருக்குது, இங்கே ஒன்று இண்டிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உள்ளே இருக்கிற ஃபில்ட்ருங்களுக்கு ஏதாவதுன்னா நம்ம உள்ளே இருக்கிற ஃபில்ட்ரெல்லாம் மாற்றுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இருக்குது. தண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இருக்க ஃபேபரில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்காது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 9 லிட்டர் கெப்பாசிட்டி. இதோட வாங்கின விலை பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய், 18,999, அதாவது 19,000 ரூபாய்க்கு வாங்கினோம். எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லைங்க கோயம்புத்தூரில், அங்கே தான் நான் வந்து வாங்கினேன். அப்புறமா அது வந்து சர்வீஸ் உடனே புக் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நாங்கள் சாயங்காலம் வாங்கிட்டு வந்தோம், காலையிலேயே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து மாட்டி வந்து நமக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு, 2 நாளே ஆயிடுச்சு. அதில் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சு பார்க்குறப்போ எந்த மாற்றம்லாம் நம்ம முன்னாடி குடித்த மாதிரி நல்லா இருக்குது. ஆர்வோ இருந்ததுன்னா நம்ம அவசர தேவைக்கு நல்ல தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காம சரி இதில் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வோ வந்து ஃபிட் பண்ணிட்டோம். நல்ல தண்ணி எப்போ வருது, வரல, ரொம்ப நாள் ஆகுது வர்றதுக்கு, 15-20 நாள் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கனால ஆர்வோ இருந்துட்டால் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கி மாட்டினோம். இது வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அடுத்து வந்து இந்த ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா தான் அதோட உண்மையான முகமே தெரிய வரும். அதனால அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு முதல் தடவை எப்போயாவது சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து நம்மளோட ஆர்வம் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிற ரிவ்யூ வந்து அப்போ சொல்கிறேன். இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். அதே போல் ஃபஸ்ட் டைம் முதல்ல சர்வீஸ்க்கு நம்ம கூப்பிட்டாதான் நம்மளோட சர்வீஸ் எப்படி வராங்க என்ன ஏது அப்படின்னு தெரியும். அதனால் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கான உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து நான் சொல்கிறேன். நல்லா பண்ணாங்களா பண்ணலையா, இது வந்து இப்போ வெளியில் இருக்கிறவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு சர்வீஸ் வர்றப்போ தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு பொருள் வந்து ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு அது நல்லா இருக்காது, ஒரு சிலருக்கு செட் ஆகும், அந்த மாதிரி தான். அதே போல் இந்த அடுப்பு வாங்கினப்பையும் இப்போ சர்வீஸ் மறுபடியும் ஒரு சர்வீஸ் வந்தப்போ என்னாச்சுன்னா ஒரு சர்வீஸ் ஒன்றும் பண்ணல, எதுவுமே பண்ணல. உள்ளே இருக்கிற டஸ்ட்டு மட்டும்தான் எடுத்தாங்க. பர்னர் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் போயிட்டாங்க. அது ஃபேபரில் வந்து இப்போ முதல்ல எல்லாம் ஃபேபர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். கடைசியில் ஃபேபர் வந்து மோசமாயிடுச்சு. அதனால நம்ம வந்து இனிமேல் இதுக்கு மாறி இருக்கும், இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம்.